உரியவர்கள் ஒரே ஒரு தொலைபேசி பண்ணி போட்டுட்டா வேக வேகமாக முடித்து இந்த பிரச்சனையை முடித்து ஓகேப்பா நாளையிலேருந்து தமிழிலும் வாதாடலாம். இதானே நம்ம கேட்குறது, இதானே கேட்குறது. இவரால் ஒன்றும் நம்ம சிஎம்னால பண்ண முடியாதுன்னு இல்லை. அவங்க தான் 2007 அனுப்பிச்சிட்டாங்களோ, 2006 இதெல்லாம் பாஸ் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ மாநில முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்களையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன், உடனடியாக இன்னைக்கு நீங்கள் இங்கே வரலாம் அல்லது கண்டிப்பாக வரலாம், வந்து சொல்லிட்டு நாளைக்கே அதை பாஸ் பண்ணி அனுப்புங்க. மோடி கண்டிப்பாக, ஏன்னா தமிழ் ரத்தத்தில் ஊறினதுன்னு சொல்கிறாங்க, தமிழ்நாட்டோட ரொம்ப பந்தம்னு சொல்கிறாங்க. நாளைக்கு நாங்கள் தேர்தல் ரீதியாக பல தலைவர்களை பார்க்க இருக்கிறதுனால கண்டிப்பாக பார்க்க இருக்கலாம். என்னன்னா இந்த பீகார், ராஜஸ்தான் எங்கெங்க இருக்கு, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் எல்லாம் அங்க உள்ள ஜட்ஜுங்களுக்கே சரியா இங்கிலீஷ் தெரியுது. அதாவது அந்த விதத்தில் நம்ம பெருமையா நினைக்கணும். அதுக்கு சொல்லல, ஸ்காலர்ஸ் ரொம்ப ரொம்ப ஜென்யூனான பயங்கரமான ஹைஜீனிக்கான ஒரு, அதுக்கு என்ன சொல்றது எனக்கு, அதாவது நம்ம என்ன வேணாலும் இங்கிலீஷ் பேசிடலாம், அந்த சட்ட சொற்கள்லாம் இருக்கு பாருங்க, அடிச்சு விடுவாங்க பாருங்க, நமக்கு ஒண்ணுமே புரியாது. ஏதோ திருவிழாவில் காணா போன மாதிரி அங்கே நம்ம வழக்கறிஞர்கள் வாதாடையில் பல ஜட்ஜிங்க அந்த வேறு ஸ்டேட்டுக்கார ஜட்ஜிங்கெல்லாம் பேன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அது காரணம் வந்து அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால உடனடியாக மாநில அரசு முதல்வர் அவர்கள் கோரிக்கை வச்சு அதை மறுபடியும் ஒரு பாஸ் பண்ணி அனுப்புங்க. ஜனாதிபதி என்ன, அவர் மோடி உடனே சைன் பண்ணி அம்மா நம்ம போடுமான்னு ஃபோன் பண்ண அவர் ஆஃபீஸிலேருந்து உடனே போட்டு அனுப்ப போகிறாங்க. இதெல்லாம் ஒரு போராட்டத்துக்கான விஷயமாவே நான் தெரியல. தமிழ்நாட்டில் தமிழில் வாதாடுறதுல இதில் என்ன பிரச்சனை இருக்குது? ஆங்கிலமும் வாதாடுறவங்க வாதாடிக்கிட்டோம், தமிழ் தாய்மொழியில் வாதாடுறவங்க வாதிக்கிட்டோம். இதுக்கெல்லாமா இந்த 5000 ஆண்டு பழமை தொன்மையான தமிழன், உலகத்திலே படித்தவன், அகண்ட பாரதத்தின் முதல் குடிமகன், இவ்வளவு பெரிய தொன்மையான நாம வந்து இந்த விஷயத்துக்கு இவ்வளவு போராடிட்டு இருக்கிறது, மைக்கு போட்டுட்டு இருக்கிறது. அப்பா தயவு செஞ்சு நீங்க சொல்லிட்டு, உண்ணாவிரதம் இருக்கும் தோழர்களே, நான் ஒரு சாதாரணமான கூலிக்கார நடிகன், உங்க உயிர் ரொம்ப முக்கியம், நீங்க உடம்ப நல்லா பார்த்துக்குங்க. மோதியின் காதுகளுக்கு கொண்டு போங்க, அண்ணாமலைக்கு கொண்டு போங்கப்பா, என் மக்கள் என் தேசம்ங்கிறாங்கப்பா, உடனே கொண்டு போப்பா. அப்புறம் யார், எல் முருகன் இருக்காருப்பா, நம்ம ஆள் நல்ல மனுஷன்ப்பா, அவருக்கு உடனே சொல்லுங்க. நம்ம அதாவது இதுல கட்சி கட்சியெல்லாம் பார்த்துட்டு இருக்க கூடாது. ஆட்சியில் அவங்க தானே இருக்காங்க, டெல்லியில் யார் இருக்கா? ஒரு ஃபேக்ஸ் அனுப்பிச்சாவே ஆட்டோமேட்டிக்காக ஓகேப்பா நீங்கள் கேட்குற நியாயம் தானே, ஓகே போட்டு கையெழுத்தேன்னு மோதி போட வைக்கணும்ல. அப்புறம் உண்ணாவிரதம் எதுக்கு நம்ம சாரி இந்த பயணம்லாம் போய்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், என்ன பிரயோஜனம்? நான் சென்ற மாதம் 17ஆம் தேதி டெல்லியில் இந்த கான்ஸ்டிடியூஷனல் கவுன்சில் ஆஃப் இந்தியா, அங்கே பாவேந்தன் ஐயா அனைத்து வழக்குரைஞர்களும் அங்கே இதே நோக்கத்தோடு கூட்டம் கூட்டியிருந்தாங்க. அதற்கு நான் போய் அதில் கலந்துக்கிட்டேன், ஆதரவு தெரிவித்தேன். பிப்ரவரி 17 பாவேந்தன் ஐயா இங்கே இல்லைங்களா? இங்கே இது உங்கள் இன்னுயிர் ரொம்ப முக்கியம். தமிழர்கள் எல்லா நிலையிலையும் புறக்கணிக்கப்படுறாங்க. நான் சில விஷயங்களை வெளிப்படையாக சொல்கிறேன், யாரும் தப்பாக எடுத்துக்கக்கூடாது. முழுக்க இது ஆதரவு, உடனடியாக அது நிறைவேறும், 2-3 நாள்லேயே நிறைவேறும். அதுக்கு உண்டானதை நான் போய் உடனடியாக, நான் பெரிய ஆட்சியில் இல்லை, அதிகாரத்தில் இல்லை, சரி இது ஒரு சாதாரண விஷயங்கள் தான். பீகாரில் 18 அரசியலமைப்பு சட்டம் வந்து 18வது நாளே ராஜஸ்தானில் இந்தியில் தான் வாதாடுறாங்க இல்லையா? படித்தேன், சொன்னாங்க. இதில் எனக்கு தோன்ற சில விஷயங்களை சொல்லிடுறேன். ஏன்னா ஒரு நடிகனா நான் அதிக நாட்கள் ஷூட்டிங் படப்பிடிப்பு எத்தனை நாட்கள் கலந்துருக்கணும், அதை விட அதே அளவுக்கு கொஞ்சம் அதிகமான நாட்கள் நடிகனா அதிகமான நீதிமன்றத்தில் தான் என்னோடய வாழ்க்கை போயிருக்கு. அவ்வளோ வழக்குகளை சந்திச்சிருக்கேன். இதை கொஞ்சம் சொல்லிட்டு தான் வரணும், யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. 98 நினைக்கிறேன், அப்போ ஒலிம்பிக்கில் தகரம் கூட நம்ம இந்தியா வாங்க முடியல. அப்போ கவர்னர் மாளிகைக்கு எதிராக போராடினேன். அதாவது கிரிக்கெட் விளையாடணும் அப்படின்ட்டு 35 ரசிகர்கள் கூட, அதாவது 650 ஏக்கர் பூமி இருக்குது, 6000 மான்கள் இருக்குது, அதில் 10 ஸ்விம்மிங் பூல் கட்டி விடுங்க, இதுக்கு ட்ரைனிங்காக கிரிக்கெட்டு ஸ்டேடியம் கட்டுங்க, அதுக்கு கிரவுண்டுகளெல்லாம் கட்டி பயிற்சி கொடுங்க, இவ்வளோ இடம் சும்மா கிடக்குது அப்படின்னு போராடினேன். இன்னும் இந்த காரணங்கள் அப்படியே தான் இருக்குது.
கவர்னர் ஜாலியாக அவ்வளோ பெரிய இடத்துல ஜம்முன்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, நல்ல மான்களோட மயில்களோட. சாயந்தரம் கைதானே, காலையில் கற்பழிப்பு வழக்கில் உள்ளே போடப்பட்டேன். காலை செய்தித்தாளில் அது வருது. அது ஒரு வழக்கு கொண்டு வந்து அந்த மாதிரி கட்டங்களில் போடுவாங்க. நான் தப்பு பண்ணலன்னெல்லாம் சொல்லலை. அவங்க ஒரு தலைபட்சமாக காதலிச்சாங்க, எல்லாம் ஆச்சு. ஆனால் கற்பழிச்சின்னு சொல்லிட்டாங்க. இது வழக்கறிஞர்கள் முன்னாடி நல்லா பொய் சொல்ல முடியாது. அந்த வழக்கை எடுத்து நீங்கள் புதிதாக வர்ற வழக்கறிஞர்கள் அதை நீங்கள் பாடமாக அதை படிச்சிங்கன்னா அது ஒரு பெரிய நாவல் மாதிரி போகும். அதன் முடிவில் 11 வருஷம் நான் அலைஞ்சு தெரிஞ்சு என் பேர் கெட்டு என் குழந்தைகளுக்கு கல்யாணம் பாதிச்சிச்சு, என் கேரியர் பாதித்தது. அதே தேதி அதே நாளில் எல்லா பேப்பர்லேயும் ஒரு செய்தி வந்தது. ஆனால் அதான் 50 லட்ச ரூபா நஷ்டேடு கொடுக்கணும், தப்பான வழக்கு அது. அவங்களுக்கு 2 ஹஸ்பண்ட் முன்னாடி இருக்காங்க, பொய் வழக்குன்னு தீர்ப்பாச்சு. ஆனால் நான் ஏன் சொல்கிறேன்னா, அப்போலாம் தமிழ் இல்லை, ஆங்கிலத்தில் தான் உரையாடுவாங்க. ஆனால் கீழ்கோர்ட்டில் தமிழ் இருக்குதுன்னு நினைக்கிறேன், இல்லையா? ஆமாம், அசோக் குமார்னு ஒரு மகாபாவான் இருந்தார், ஒரு நீதிபதி, போய் சேர்ந்துட்டார். அவர் என்ன சொல்கிறது, சில விஷயங்களை சொன்னால் உங்களுக்கு இப்போ புரியும். ஒரு இடத்துல நான் நிற்க வைக்கப்பட்டிருந்தேன், இப்போ ஜட்ஜாகி ரிட்டையர் ஆகிட்டார் அவர், சுதந்திரம்னு நினைக்கிறேன். இன்னும் உதட்ட பிதுக்கிட்டார், அவ்வளோதான். அது எனக்கு நான் மறக்க முடியாத ஒரு மூமெண்ட்டு. ஒன்றும் இல்லை, அந்த தமிழில் தான் நடந்தது, அதனால் புரிஞ்சது. ஆனால் நான் என்னால் ஒன்றும் பண்ண முடியல, மாடு மாதிரி நிற்க வைக்கப்பட்டிருந்தேன். நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நீதிமன்றத்தில் நீதிபதிங்கிறவர் ஒரு நீதி அரசர்னு சொல்கிறோம், வணங்குறோம், அவ்வளோதான் உரிமை. அந்த குறிப்பிட்ட நாள் அன்றைக்கி இந்த மயூரா ஹோட்டலுக்கு இவர் வரலைங்க. அந்த மேனேஜர் வந்து சாட்சி சொல்கிறார், சும்மா கேளுங்க, டைம் பாஸ் ஆகும். அப்பா எனக்கு திருப்தியாக இருந்தது. ஏன்னா அதுக்கப்புறம் அவர் இந்த திறப்பு விழா அந்த ஹோட்டல் நடக்கையில் மட்டும் எல்லா நடிகர்கள் ஆள் வந்தாங்க. அப்போ தாங்க இவர் வந்தார். இந்த நீங்கள் சொல்கிற நாள் அன்னைக்கு சம்பவம் நடந்த அன்றைக்கெலாம் இவங்க வரலன்னொன்னே நீதிபதியை குறுக்கிட்டு தமிழில் தான் நடந்துச்சு. அசோக் குமார் அவர்கள் மறக்க முடியாது என்னால். கேட்டாங்களா உன்ன, கேட்டாங்களா, கேட்டால் மட்டும் பதில் சொல் அப்படின்னு அதை அவர் பேசினது அதில் ரெக்கார்டே பண்ணல. எனக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்க முடிவு எடுத்துட்டா கொடுத்துருவாங்க. இப்போ அந்த வட்டத்தை தூக்கி போட்டுருங்க. அப்புறம் இந்த மாதிரி பல வழக்குகளுக்கு நான் அப்படியே அலைஞ்சிக்கிட்டு இருந்திருக்கேன். இப்போது விஷயத்துக்கு வரேன். அதாவது இப்போது நம்ம கோரிக்கை என்னென்னா, உயர்நீதிமன்றத்தில் தமிழிலும் வாதாடலாம் இல்லையா, ஆங்கிலத்தில் வாதாடக்கூடாதுன்னு இல்லை இல்லையா, அதுதான் அது பாயிண்ட். இது ரொம்ப ரொம்ப சுலபமாக போச்சு. ஏன்னா உண்மையிலேயே நான் வட இந்தியா முழுக்க சுற்றினவன். இங்கே பல பத்திரிகைகள் எடுத்துகிட்டு இருக்கீங்க, எடுங்க, தெரியும். அங்கே உள்ள பல அறிஞர் பெருமக்களுக்கு ஐலாண்டுன்னு சொல்ல மாட்டாங்க, ஐஸ்லேண்டுமாங்க. அதாவது அந்த மாதிரி தான் அவங்களோட குட்டு, வெரி குட்டு, இந்த மாதிரி பேசுவாங்க. அதாவது உண்மையில் சொல்லப்போனால் நல்லா யோசிச்சு பாருங்கள், சில விஷயங்கள் இருக்குது. நம்ம இந்தியை எதிர்த்து ஆங்கிலம் இருக்கணும்னு போராடி நூற்றுக்கணக்கான பேர் திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் தமிழ் அறிஞர் எத்தனையோ பேர் தியாகம் பண்ண இது நம்ம வழி. பாரம்பரியம் மிக்க 35, 38, 45, 65, 86 இவ்வளோ பேர் பலி கொடுத்து வந்திருக்கிறோம். அதாவது ஆங்கிலங்கிற ஒரு மொழியாக மட்டும் நம்ம பார்க்கல. இப்போ பல நம்ம உயர்நீதிமன்றத்தில் ஆங்கிலத்தில் நம்ம இதே வழக்கறிஞர்கள் வழக்காடையில் அவர்களோட புலமையெல்லாம் பார்த்து நான் பயங்கர அதிசயப்பட்டிருக்கேன் உயர்நீதிமன்றத்தில். அதாவது இதில் அவங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு புலமை பெறாத இதுதான் வட இந்தியாவில் இருக்குது. அவங்களுக்கு இந்தியை விட்டால் அவங்க தாய்மொழி, அதை விட்டால் வேறு ஒன்றும் இல்லை. நான் குறை சொல்கிறதுக்கு வரலை. இப்போ ஒரு இது சொல்லிட்டு வராங்கல்ல, அதாவது ஒரு ஆபத்தை சொல்கிறேன். இது முழுக்க நம்ம வெற்றி அடைவோம், 2-3 நாளே இதை முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, இது கோரிக்கையாக வச்சு போராட வேண்டிய விஷயமே இல்லை. தமிழன் சரியான இடத்துல சரியான ஆள் இருந்திருந்தால் இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. பரவாயில்ல, இனி இருப்பாங்க, அந்த உணர்வை எடுத்துக்குவாங்க. இப்போ அதை சொல்ல வந்த விஷயத்துக்கு சொல்கிறேன். அதாவது ஆங்கில ஏகாதிபத்தியின் எச்சங்கள் அது மாதிரி அப்படின்னு தமிழ்நாட்டை பேச வரையில் சில விஷயங்கள் சில பேர் பேசுகிறாங்க. அது அப்படி அல்ல. நம்ம இவங்க 5 வருஷம், அதுக்கப்புறம் 5 வருஷம், இவ்வளோ வருஷம் இந்த வழக்குரைஞர்கள் நம்ம தமிழ்நாட்டில் எப்படி இப்போ என் பொண்ணு பிபிஎல் ஆனர்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் கஷ்டப்பட்டு மெரிட்டில் அம்பேத்கர் யூனிவர்சிட்டியில் லைலா அலிகான் பாஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதுகிறோம். உத்தரப்பிரதேசில் பார்த்துருப்பீங்க, வீடியோவில் வருது,
புக்கை பார்த்து கோனார் தமிழுரை மாதிரி ஆன்சர் புக்கு கையில் கொடுத்துட்றான். எல்லா ரூம்லேயும் உட்காந்து யார் லாஸ்ட் ஸ்டூடெண்ட்டு என்னப்பா இது எந்த எந்த எக்ஸாம் இதா யூபி பெரிய 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 அவன் புத்தகத்தை கொடுத்து அதை பார்த்து எழுதுறதுக்கே அவனுக்கு தெரியல. எதுக்கு ஆன்சர் ஏபிசிடி தெரியாமல் எழுதிட்டு இருக்கவனா இருக்கா இன்னும். அதாவது இது ஒரு கேலி கூத்தாக இருக்குது. நம்ம அங்கே நம்ம கம்பேர் பண்ணும் பட்சத்தில் தமிழ்நாடு உயர்நீதிமன்ற ஹைகோர்ட் ஆஃப் சென்னை மெட்ராஸ், அதாவது உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய பயங்கரமான அறிஞர் பெருமக்கள் அதிகமாக உள்ள வழக்கறிஞர்கள், ரொம்பவும் ஒரு என்ன சொல்கிறது, அதுக்கு வார்த்தைகளே இல்லை. ரொம்ப ரொம்ப ஒரு டேலண்டடான அதிகபட்ச திறமை மிக்கவர்களாக இருக்காங்க. நான் எவ்வளோ தான் புரிஞ்சுக்கிற சக்தி இருந்தாலும் கூட நான் பல வழக்குகளை பார்ப்பேன். அவங்க வாதாடுற விதம், அந்த நான் வன்மை லா வன்மை அதெல்லாம் பார்த்து ஐ ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் லாயர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. அதுக்காக ஏன்னா நம்ம அதை பேணி காக்க வேண்டியது இருக்குது. ஒன்று இந்த சந்தேகங்களாக இதை சொல்கிறேன். எல்லோரும் இதில் எனக்கு என்னென்னா, இன்னொன்று எதிரான கருத்து இல்லை. இது ஒருத்தர் இப்போ நம்ம தமிழில் வாதாடுறோம், நாளைக்கு ஆக போகுது. அங்கே யாராவது கோல்ச்சா குண்டாச்சா யாராவது ஒருத்தர் உட்காந்துருப்பான் கொரோனா சுரானான்னு நீதிபதியா, அவங்க தமிழ் புரியணும். நம்ம வாதாடுறவங்களுக்கு தெரியும், இவங்க வாதாடுறவங்களுக்கு தெரியும். இந்திக்கான இருந்துட்டால் ஒன்றுமே புரியாது. நம்ம வாதி பிரதி எல்லாமே புரியாமல் ஆர்டரை வந்து எகென்ஸ்டாக போட்டு விட்டோன்னா உள்ளதும் போச்சுடான உள்ளக்கண்ணான்னு ஆகிடும். இது ஒரு சந்தேகங்களில் ஒன்று. அது அவங்க அது ஆங்கிலப்படுத்தி கேட்டு பண்ணுறதுக்குள்ளே நான் அந்த விஷயத்துக்கும் வரலை. அதெல்லாம் எளிமையாக பாராளுமன்றத்தை மொழிபெயர்க்கிற மாதிரி மொழிபெயர்த்துட்டு போயிடுவாங்கன்னு வைங்க. ஆனால் இந்த வழக்காடு மன்றத்தில் ஆங்கிலமும் இருக்கணும். அது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். அதே நேரத்தில் இவங்க உயிர்களெல்லாம் சாதாரண மனிதர்கள் அல்ல. ஒவ்வொருத்தரும் ஒரு கோடி பேருக்கு சமமானவர்கள் நமக்காக போராடுறாங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு எவ்ரி லாயர்ஸ் ஹியர். இப்போ நேற்று கூட சொன்னாருங்கள்ல நமது பிரதமர், பாரத பிரதமர் அவர்கள், மோடி எங்கள் குடும்பம் சத்தமாக சொன்னாங்க. எல்லாமே தாளிகையாளர்கள் குறிப்பெடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி அவர் எங்கள் குடும்பம்தான். உரியவர்கள் ஒரே ஒரு தொலைபேசி பண்ணி போட்டுட்டா வேக வேகமாக முடித்து இந்த பிரச்சனையை முடித்து ஓகேப்பா நாளையிலேருந்து தமிழிலும் வாதாடலாம். இதானே நம்ம கேட்குறது, இதானே கேட்குறது. இவரால் ஒன்றும் நம்ம சிஎம்னால் பண்ண முடியாதுன்னு இல்லை. அவங்க தான் 2007 அனுப்பிச்சிட்டாங்களோ, 2006 இதெல்லாம் பாஸ் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ மாநில முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்களையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன், உடனடியாக இன்றைக்கி நீங்கள் இங்கே வரலாம் அல்லது கண்டிப்பாக வரலாம், வந்து சொல்லிவிட்டு நாளைக்கே அதை பாஸ் பண்ணி அனுப்புங்க. மோடி கண்டிப்பாக, ஏன்னா தமிழ் ரத்தத்தில் ஊறினதுன்னு சொல்கிறாங்க, தமிழ்நாட்டோட ரொம்ப பந்தம்னு சொல்கிறாங்க. நாளைக்கு நாங்கள் தேர்தல் ரீதியாக பல தலைவர்களை பார்க்க இருக்கிறதுனால கண்டிப்பாக பார்க்க இருக்கலாம். இதுக்கு மேலாம் இந்த வேகாத வெயில் காலத்தில் பச்சை தண்ணி குடிக்காமல், அப்புறம் இன்னொன்று ஐயா, இப்போ நான் போயிட்டு வந்தேன் ஒப்பனை இறக்கி, உள்ளே கிட்டே நெருங்க முடியல. காவல்துறை யாருங்க இன்சார்ஜுங்க, ராஜரத்ன ஸ்டேடியம் ஒரு 2 வண்டி அதிகமாக போடுங்கய்யா, பெண்கள்லாம் குழந்தைகள் அதிகமாக இருக்காங்க, தயவுசெய்து அந்த ஒப்பனை அறையில் இன்னும் ஒரு 2 வண்டி அங்கே நிப்பாட்டுங்க, தண்ணி வசதி நல்லா பண்ணி கொடுங்க. ஏன்னா நாங்கள் நடிகர்கள்லாம் முன்னாடி உண்ணாவிரதம் இருப்போம். வள்ளுவர் கோட்டை தாண்ட 4 ஏசி வண்டி வந்து நிற்கும். அப்புறம் எங்களுக்கே அந்த வசதி பண்ணி தரையில் உரிமைக்காக போராடுறவங்களுக்கு இப்போ இந்த காலத்தில் பண்ணக்கூடாதா? உடனே பண்ணுங்கள். தன்னார்வலர் எத்தனை பேர் இருக்கீங்க கூப்பிடுங்க, அவங்க பண்ணி தராட்டி நம்ம வண்டியை போடுவோம். ஏப்பா நமக்கு யாரும் பணக்காரங்களே இல்லையா தெரிஞ்சவங்க? ரொம்ப கொடுமையாக இருக்கு ஐயா. நியாயத்துக்காக போராடுறாங்க, நல்ல விஷயம். என்னென்னா இந்த பீகார், ராஜஸ்தான் எங்கெங்கே இருக்குது, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் எல்லாம் அங்கே உள்ள ஜட்ஜுங்களுக்கே சரியாக இங்கிலீஷ் தெரியுது. அதாவது அந்த விதத்தில் நம்ம பெருமையாக நினைக்கணும். அதுக்கு சொல்லலை, ஸ்காலர்ஸ் ரொம்ப ரொம்ப ஜென்யூனான பயங்கரமான ஹைஜீனிக்கான ஒரு, அதுக்கு என்ன சொல்கிறது எனக்கு, அதாவது நம்ம என்ன வேணாலும் இங்கிலீஷ் பேசிடலாம், அந்த சட்ட சொற்கள்லாம் இருக்குது பாருங்கள், அடித்து விடுவாங்க பாருங்கள், நமக்கு ஒன்றுமே புரியாது. ஏதோ திருவிழாவில் காணாம போன மாதிரி அங்கே
நம்ம வழக்கறிஞர்கள் வாதாடையில் பல ஜட்ஜிங்க அந்த வேறு ஸ்டேட்டுக்கார ஜட்ஜிங்கெல்லாம் பேன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அது காரணம் வந்து அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அதில் அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால தமிழில் கண்டிப்பாக அதை முன்னுதாரணமாக காட்டணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் எதுவும் வழக்கு போட வேண்டிய அவசியமே இல்லை. டெல்லியிலேயே அந்த முடிவு தான் எடுத்தாங்க. உடனடியாக மாநில அரசு முதல்வர் அவர்கள் கோரிக்கை வச்சு அதை மறுபடியும் ஒரு பாஸ் பண்ணி அனுப்புங்க. ஆமாம், ஜனாதிபதி என்ன அவர் மோதி உடனே சைன் பண்ணி அம்மா நம்ம போடுமான்னு ஃபோன் பண்ண அவர் ஆஃபீஸிலேருந்து உடனே போட்டு அனுப்ப போகிறாங்க. இதெல்லாம் ஒரு போராட்டத்துக்கான விஷயமாகவே நான் தெரியல. ஏன்னா இப்போ தான் நாங்கள்லாம் என்ன இவர் எப்பா நம்ம கௌதமன் வந்திருக்காப்புல தமிழ் பேர் முண்டக்கா கடக்கா முடக்கான்னு ஏதாவது சொல்லி வைக்காதப்பா. 2-3 நாளில் வாங்கி தாரோம். இவங்களை இங்கேருந்து அழகாக பத்திரமா ஏசி வண்டியில் அவங்க வீட்டுக்கு கூட்டு போகணும். சரியா? இது ஒரு பெரிய பிரச்சனை. தமிழ்நாட்டில் தமிழில் வாதாடுறதுல இதில் என்ன பிரச்சனை இருக்குது? ஆங்கிலமும் வாதாடுறவங்க வாதாடிக்கிட்டோம், தமிழ் தாய்மொழியில் வாதாடுறவங்க வாதிக்கிட்டோம். இதுக்கெல்லாமா இந்த 5000 ஆண்டு பழமை தொன்மையான தமிழன் உலகத்திலே படித்தவன் அகண்ட பாரதத்தின் முதல் குடிமகன் இவ்வளவு பெரிய தொன்மையான நாம் வந்து இந்த விஷயத்துக்கு இவ்வளோ போராடிட்டு இருக்கிறது, மைக்கு போட்டுட்டு இருக்கிறது. அப்பா தயவு செஞ்சு நீங்கள் சொல்லிவிட்டு உண்ணாவிரதம் இருக்கும் தோழர்களே, நான் ஒரு சாதாரணமான கூலிக்கார நடிகை. உங்கள் உயிர் ரொம்ப முக்கியம். நீங்கள் உடம்பை நல்லா பார்த்துக்குங்க, பக்கத்தில் இருக்கவங்க நல்லா வசதி பண்ணி கொடுங்க. திரும்ப திரும்ப இதைத்தான் சொல்லுகிறேன். அரசியல் இயக்கங்களாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் சரி, இந்த தாளிகையாளர்கள் தயவு செஞ்சு உடனடியாக கொண்டு போங்க. மோதியின் காதுகளுக்கு கொண்டு போங்க, அண்ணாமலைக்கு கொண்டு போங்கப்பா. என் மக்கள் என் தேசம்ங்கிறாங்கப்பா, உடனே கொண்டு போப்பா. அப்புறம் யார் எல் முருகன் இருக்காருப்பா, நம்ம ஆள்ப்பா, நல்ல மனுஷன்ப்பா, அவருக்கு உடனே சொல்லுங்கள். நம்ம அதாவது இதில் கட்சியெல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. ஆட்சியில் அவங்க தானே இருக்காங்க. டெல்லியில் யார் இருக்கா? ஒரு ஃபேக்ஸ் அனுப்பிச்சாவே ஆட்டோமேட்டிக்காக ஓகேப்பா நீங்கள் கேட்குற நியாயம் தானே, ஓகே போட்டு கையெழுத்தேன்னு மோதி போட வைக்கணும்ல. அப்புறம் உண்ணாவிரதம் எதுக்கு நம்ம சாரி இந்த பயணம்லாம் போய்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம், என்ன பிரயோஜனம்? எவ்வளோ நாள் கடந்துருச்சு. ஓகே, நம்ம இனிமேல் உயர் நீதிமன்றத்தில் நல்ல தமிழ் கேட்கலாம். பாவேந்தன் ஐயா பெருஞ்சித்திரனார் அவர்கள் எவ்வளோ ஆயுசு முழுக்க போராடிட்டு போயிட்டாங்க. நிச்சயமான இது நிறைய பேர் இருக்கீங்க, தூங்கிட்டு நல்லா உறங்குங்க. ஆனால் சாப்பிட முடியாது, தண்ணியோட குடிக்கிறது இல்லையா? தண்ணி குடிக்கலாமா? நன்றி நன்றி. இதில் அதிகமாக நம்ம போராட்டம்னு இந்த அளவுக்கு கொண்டு வரதே தவறான விஷயங்கள். காவல்துறை புரிஞ்சுக்கணும். நான் நினச்சேன் ராஜரத்னம் ஸ்டேடியம்னு உள்ளே நல்லா பெருசாக பெட்டெல்லாம் போட்டு பெரிய ஏசி போட்டு நம்ம கலைஞர் ஐயாலாம் போகிற இது பண்ணாங்கல்ல, 2 பக்கம் ஏசிலாம் வச்சுக்கிட்டு கூலர்லாம் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தேன். கடைசி பார்த்தா ரோட்டோரத்தில் போட்டு விட்டாங்க. அது ஒரு நாள் இருக்கிறதே ரொம்ப கஷ்டம். எனக்கு 1 மணி நேரமே நம்ம உன் பாத்ரூம் போகாமல் இருக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவங்க எப்படி இப்படி படுத்துருக்காங்க இந்த வெயிலன்னு தெரியல. அப்போ அந்த கூலர் கொண்டு வாங்க, 2-3 வண்டியை வைங்க, 2-3 நாள் இந்த பிரச்சனையை பிடிங்க. முதல்வருக்கு தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றி, வணக்கம்.